ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் பூட்டி வைத்திருக்கும் சில விதமான கவலைகளை வெளியில் சொல்லவும் முடியாமல், ஆறுதலும் தேட முடியாமல் தத்தளித்து கொண்டே இருக்கிறாய். என்னிடம் நீ அடிக்கடி கேட்கும் விஷயம், எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லவும் ஆள் இல்லை. எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை மட்டுமே நான் அடைகிறேன். ஒவ்வொரு காலமும் எனக்கானதாக இருக்கும், இன்று எனக்கானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் என்னை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில், அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவது தெய்வத்துடைய வேலையாகிவிட்டதா என்று நீ கேட்கிறாய். தங்க பிள்ளையே, அந்த மாதிரியான விளையாட்டான எண்ணங்கள் ஒருபொழுதும் எனக்கில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிறைய விதமான கவலைகளும் நிறைய விதமான விஷயங்களும் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சல்களில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே அறிவேன். நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விதமான விஷயத்தை எல்லாம் யோசிக்கிறீர்கள், என்னென்ன விதமான காயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறீர்கள் என்பது அனைத்துமே எனக்கு தெரியும். இங்கு இருக்கும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் உன்னுடைய மனமும் உன்னுடைய குணமும் தெரியாமல் இருக்கலாம். 4 பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஏதேதோ என்னென்னவோ பேசலாம். இனி வரும் நாளில் மொத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். தொடர் முயற்சியால் இங்கு தோற்று போபவர்கள் யாரும் அல்ல. முதலில் ஒன்றே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய இடத்தில் மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். அந்த மன உளைச்சல்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் வாய்க்கு வந்தது போல பேசலாம். உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தது நீதான் என்று சொல்லலாம். உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன் துணையினுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய துணையுடைய எதிர்காலத்தையும் சீரழித்தது நீதான் என்றும் சொல்லலாம். ஆனால் எதுவும் யாருக்கும் தெரியாமல் இங்கு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி யார் ஒருவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி கொண்டு எப்போ பார்த்தாலும் இது நடந்துவிடும், அது நடந்துவிடும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் என்று ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது, ஆனால் அதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு குடும்பத்தை பற்றி விமர்சனம் செய்கிறானோ அவர்களுக்கு நிச்சயமான தண்டனைகள் என்பது கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. உங்களுடைய குடும்பத்தில் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவரவர்களுடைய இஷ்டத்திற்கு என்னென்னவோ பேசுகிறார்கள். புரிந்ததா? வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் சுதாரிப்பாக இருக்கும் உனக்கு கவலைகள் வந்துவிட்டது. ஆனால் இந்த கவலைகள் மறந்து போகும் அளவுக்கு, இந்த கவலைகள் மாறும் அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று பலர் உன்னை தூற்றி இருக்கலாம். இன்று பலர் உன்னை ஒரு இடத்தில் போய் நின்று தலை நிமிர வைக்காமல் உன்னை ஏதேதோ பேசலாம். ஆனால் இந்த அனைத்து விதமான பேச்சுகளுக்கும் முடிவு கட்டுவது இந்த சாயுடைய கையில்தான் இருக்கிறது. சாய் சாய் சாய். உன் மனதுக்குள் என்றும் இருப்பது சாய் மட்டுமே. இந்த சாய் ஆகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளையும், ஒவ்வொரு விதமான மிகப்பெரிய ஒரு பாரமான விஷயங்களையும் அடியோடு எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுப்பேன். கவலைகளுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இடமல்ல. ஏற்கனவே நிறைய வேதனைகளோடும் நிறைய விதமான காயங்களோடும் நீ இருக்கிறாய். மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பாரத்தை கொடுத்தால்,
உங்களால் அதை தாங்க இயலாது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயத்தை எதிர்பார்த்துள்ளீர்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இனி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் விஷயங்கள் பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்கு தயாராக இருங்கள். எத்தனையோ விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நான் சரி செய்து இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் கவலைகள் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்திலும் ஏமாந்தீர்கள். இனி ஏமாற்றங்களுக்கு ஒரு இடத்திலும் வாய்ப்புகளை நான் கொடுக்கப் போவது அல்ல. இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தும். அதை நீங்கள் இப்பொழுது வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் அனைத்து விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உணர்வீர்கள். காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கைக்காக யாரும் பாடுபடுவதற்கு இல்லை. தனிமையிலேயே நான் மட்டுமே பாடுபடுகிறேன் என்று நினைத்த உங்களுடைய வாழ்க்கைக்காக இந்த சாய் ஆகிய நான் பாடுபடுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கும் வந்துவிட்டேன். இனிமேல்தான் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இனிமேலும் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. சீரும் சிறப்புமாக அழகாக ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்ற நிம்மதியோடு இரு. ஏற்கனவே நிறைய குழப்பத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மிகப்பெரிய வேதனையோடு முடித்துவிட்டீர்கள். ஆனால் இதற்கு பிறகு நம்பிக்கை என்ற ஒன்றை உங்களுடைய மனதுக்குள் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் எல்லா பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இனி சுபிக்ஷமாகவே நடக்கும். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்றும் எப்பொழுதும் கருணை பார்வை கிடைத்து கொண்டே இருக்கும். 4 பேத்துக்கு மத்தியில் உங்களை தலைக்குனிய வைத்தேன் என்ற கோபங்கள் உங்களுடைய முகத்தில் என்றும் தெரியும். நீங்கள் என்னை பார்க்க வரும் பொழுது எல்லாமும் நீங்கள் என்னிடம் அன்பாக பேசினாலும் அக்கறையாக பேசினாலும் நீங்கள் உங்களுடைய முகத்தில் உங்களுடைய மனதில் கோபத்தை வைத்துதான் பேசுவீர்கள். இவ்வளவு வணங்குகிறேன், ஆனால் தெய்வம் இன்னும் இறங்கி வரவே இல்லையே என்ற ஒரு கோபம். அந்த கோபத்தை உணர்ந்தேன். உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் பல இடத்தில் உதவியாக வந்து உங்களுக்கு கையை பிடித்து தூக்கி நிறுத்தப் போகிறேன். சந்தோஷமாக இருங்கள். வாழ்க்கைக்கான தேடல் உங்களுடைய தேடலானது பக்கத்திலேயே இருக்கிறது. இனி எந்த விதமான கவலைகளும் அல்ல. சீரும் சிறப்பும் என்றும் நிறைந்தே இருக்கும். நான் ஆசீர்வதிக்கிறேன்.